வணக்கம். இயற்பியல் அதாவது பிசிக்ஸ்னு சொன்னாலே நம்மள பலருக்கும் அது ஒரு கஷ்டமான பாடம்னு ஒரு நினைப்பு இருக்கும். ஆனா உண்மையை சொல்லணும்னா அது நம்ம பிரபஞ்சத்தோட ரூல் புக். ஆமா, நம்ம பார்க்குற உணர்ற எல்லாமே எப்படி வேலை செய்து நமக்கு விளக்குற ஒரு யூசர் கைட் தான் பிசிக்ஸ். சரி, அந்த ரூல் புக்ல என்னதான் எழுதியிருக்குன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆசையா இருக்கா? வாங்க, நாம தினமும் பார்க்குற சாதாரண விஷயங்கள்ல இருந்து பிரபஞ்சத்தோட ஆச்சரியமான ரகசியங்கள் வரைக்கும் ஒரு சின்ன பயணமா போய் பார்த்துட்டு வரலாம். நம்மளோட முதல் நிறுத்தம் நியூட்டனின் உலகம். நம்ம கண்ணால பார்க்கற கையால தொடர இந்த உலகத்துக்கான அடிப்படை விதிகளை நமக்கு கொடுத்தவர் ஐசக் நியூட்டன். வாங்க, இந்த விதிகள் எப்படி நம்ம உலகத்தை ஒவ்வொரு நொடியும் இயக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, நியூட்டனோட முதல் விதியிலிருந்து ஆரம்பிப்போம். இத நிலைம விதி, அதாவது லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருள் ஒரு சோம்பேறி மாதிரி. நீங்க தள்ளுற வரைக்கும் அது இருக்கிற இடத்த விட்டு நகரவே நகராது. அதே மாதிரி போய்கிட்டே இருக்கிற ஒரு பொருளை நீங்க தடுக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு மலையிலிருந்து ஒரு சைக்கிள் உருண்டு வருது. இப்போ உராய்வு காத்துன்னு எதுவுமே இல்லைன்னா அந்த சைக்கிள் நின்னு தொலைக்காது, என்றென்றைக்கும் போயிட்டே இருக்கும். நம்ம பூமியில உராய்வும் காத்து எதிர்ப்பும் இருக்கிறதால தான் எல்லா பொருள்களும் ஒரு கட்டத்துல நின்னுடுது. அடுத்து ரெண்டாவது விதி. இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சமன்பாடு மாதிரி தான் தெரியும், ஆனா ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் மாஸ் டைம்ஸ் ஆக்சிலரேஷன். அதாவது ஒரு பொருளோட நிறைக்கும் அதோட வேகத்துக்கும் அதுக்கு நாம கொடுக்கிற விசைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன், நீங்களே யோசிச்சு பாருங்க. சூப்பர் மார்க்கெட்ல ஒரு காலி ட்ராலியை தள்ளுறது எவ்வளவு சுலபம். ஆனா அதே ட்ராலி நிறைய சாமானோட இருந்தா அதே வேகத்துல தள்ளணும்னா நாம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஹிம் போட்டு தள்ளணும் இல்லையா? அதுதாங்க விஷயம். நிறை அதிகமாகும் போது அதிக விசை தேவைப்படுது. அடுத்து வர்றது மூணாவது விதி. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒண்ணுதான். For every action, there is an equal and opposite reaction. இது கேட்கறதுக்கு கர்மா தத்துவம் மாதிரி இருந்தாலும் இது பக்கா பிசிக்ஸ். ஒரு துப்பாக்கியை சுடும்போது என்ன நடக்குது? புல்லட் வேகமா முன்னாடி போகுது இல்லையா? அந்த புல்லட்டை முன்னாடி தள்ளுற அதே விசை துப்பாக்கியை பின்னாடி நம்ம தோள்பட்ட மேல தள்ளும். அதைத்தான் ரீகாயில்னு சொல்றோம். இதுதான் வினைக்கு எதிர்வினை. ஓகே, நியூட்டனோட அடுத்த பெரிய கண்டுபிடிப்பு யூனிவர்சல் கிராவிடேஷன். இது ரொம்ப சிம்பிள். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருளும் ஒன்னு இழுக்குது. ஆமா, நீங்க நான் எல்லாருமே. ஒரு பொருள் எவ்வளவு பெருசா, அதாவது நிறை அதிகமா இருக்கோ அதோட இழுக்கிற சக்தி, அந்த ஈர்ப்பு விசை அவ்வளவு அதிகமா இருக்கும். இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். நம்ம சூரிய குடும்பத்தோட மொத்த நிறையில கிட்டத்தட்ட 99% சூரியனோடது மட்டும்தான். நினைச்சு பாருங்க. அதனால தான் அதோட ஈர்ப்பு விசை ஒரு பெரிய பாஸ் மாதிரி மத்த எல்லா கிரகங்களையும் ஒரு கயிறு கட்டி இழுக்கிற மாதிரி தன்னை சுற்றி வர வைக்குது. சரி, நியூட்டனோட இயக்க விதிகளை பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் டாபிக்கை மாத்தி பிரபஞ்சத்தோட எனர்ஜி பட்ஜெட்டை பத்தி பார்க்கலாம். அதாவது ஆற்றல் எப்படி வேலை செய்யுது, அதுக்கான விதிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆற்றலை பத்தின முதல் மற்றும் முக்கியமான விதி இதுதான். ஆற்றலை நம்மால புதுசா உருவாக்கவும் முடியாது, இருக்கிறத அழிக்கவும் முடியாது. ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்த மட்டும்தான் முடியும். ஒரு விளையாட்டுல பந்த கைமாத்துற மாதிரி தான். இது நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு சர்க்கிள் ஆஃப் லைஃப் மாதிரி தாங்க. சூரியன்லேருந்து வர ஆற்றலை செடிகள் எடுத்துக்குது. அந்த செடிகளை நாம இல்லனா விலங்குகள் சாப்பிட்றோம். அப்புறம் நம்மளோட ஆற்றல் திரும்பவும் பூமிக்கே போகுது. பாத்தீங்களா? ஆற்றல் ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாறிட்டே இருக்க தவிர எங்கேயும் போறதில்ல. ஆற்றலை பத்தி பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வெப்ப இயக்கவியல், அதாவது தெர்மோடைனமிக்ஸ். இத பிரபஞ்சத்தோட ஆற்றல் மேலாண்மை கொள்கைன்னு கூட சொல்லலாம். இதுக்குன்னு சில மீற முடியாத விதிகள் இருக்கு. இந்த விதிகளை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முதல் விதி, நீங்க சும்மா ஆற்றலை உருவாக்க முடியாது. ரெண்டாவது விதி, நீங்க போட்ட ஆற்றலை 100% திரும்ப எடுக்க முடியாது, கொஞ்சம் எப்படியும் வீணாகும். இந்த வீணாகிறது தான் பிரபஞ்சத்துல ஒழுங்கின்மைய, அதாவது என்ட்ரோபிய அதிகரிக்குது. இதனால தான் நிக்காம ஓடுற மிஷினை உருவாக்கவே முடியாது. மூணாவது விதி, நீங்க இந்த ஆட்டத்தை விட்டு வெளியவே போக முடியாது. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியற உலகத்தோட விதிகள். இப்போ கொஞ்சம் நம்ம பார்வையை தாண்டி கண்ணுக்கு தெரியாத உலகத்தை ஆட்டி படைக்கிற நவீன இயற்பியலுக்குள்ள போகலாம் வாங்க. இது மின்சாரம் மற்றும் காந்தவியலுக்கான ஒரு சீட் ஷீட் மாதிரி. ஒரு காலத்துல இது ரெண்டும் வேற வேற சக்திகள்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இது ரெண்டும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள். பேசிக்கலி கரண்ட் காந்த புலத்தை உருவாக்கும், மாறும் காந்த புலம் கரண்ட்டை உருவாக்கும். இவங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத நண்பர்கள்.
அடுத்து ஐன்ஸ்டைனோட சார்பியல் தத்துவம். இது கேட்க கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், ஆனா இந்த பஸ் உதாரணத்தை யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு வேகமா போற பஸ்ஸுக்குள்ள உங்க நண்பர் கூட பந்து விளையாடுறீங்க. உங்களுக்கு அது ரொம்ப இயல்பா தெரியும். ஆனா வெளிய ரோட்ல இருந்து பாக்குற ஒருத்தருக்கு அந்த பந்து பஸ்ஸோட வேகத்துல போற மாதிரி தெரியும். இதுல இருந்து என்ன தெரியுது? இயற்பியல் விதிகள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா நாம எங்க இருந்து பாக்குறோங்கிறத பொறுத்து நம்மளோட பார்வை மாறும். ஆனா இதோட ஒரு மைண்ட் ப்ளோயிங் விளைவு இருக்கு. அது என்னன்னா, நீங்க விண்வெளியில எவ்வளோ வேகமா போறீங்களோ அவ்வளோ மெதுவா காலத்துல போவீங்க. ஆமா, இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல, நிஜம். அதனாலதான் 2 இரட்டையர்கள்ல ஒருத்தர் விண்வெளிக்கு ராக்கெட்ல போயிட்டு திரும்பி வந்தா பூமியில இருந்தவரை விட வயசு கம்மியா இருப்பாங்க. இதுக்கு பேரு தான் ட்வின் பாரடாக்ஸ். ஓகே, இப்ப நாம இன்னும் ஒரு படி ஆழமா இறங்கி இந்த பிரபஞ்சமே எதால ஆனதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல்னு பேரு. சிம்பிளா சொல்லணும்னா இது பிரபஞ்சத்துக்கான ஒரு பெரிய லெகோ செட் மாதிரி. அந்த லெகோ செட்ல 2 வகைதான். ஒன்னு செங்கற்கள், இதுதான் குவார்க்குகள், எலக்ட்ரான்கள் மாதிரி அடிப்படை துகள்கள். இன்னொன்னு பசை. இந்த செங்கற்களை ஒன்னா ஒட்டி வைக்கிற விசைகள், அணுக்களை ஒன்னா வைக்கிற வலுவான விசை, மின்காந்த விசை, இப்படி. அவ்வளவுதாங்க. இந்த செங்கற்களையும் பசையையும் வச்சுதான் நாம பார்க்குற இந்த முழு பிரபஞ்சமே கட்டப்பட்டிருக்கு. அப்போ நாம பிரபஞ்சத்தோட எல்லா விதிகளையும் கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த விதி புத்தகத்தை முழுசா படிச்சு முடிச்சாச்சா? இல்ல, இன்னும் நாம கண்டுபிடிக்க வேண்டிய பக்கங்கள் நிறைய இருக்கா? இந்த கேள்விதான் இயற்பியலையே ரொம்ப சுவாரஸ்யமா மாத்துது இல்லையா? தேடல் இன்னும் முடியல.